Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியாவோட ஹால் தான் பார்க்க போறோம். ஸோ ஐக்கியாவோட vlog வந்து போட்டிருந்தேன். அதுலேயே வந்து நான் போடலாம்னு நினச்சேன், பட் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால என்னால் ஹால் வந்து அதுலேயே கண்டினியூ பண்ண முடியல. ஸோ தனியாக வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐக்கியாவில் என்னென்னலாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கணும் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய வாங்கலாம்னு நினச்சேன், பட் அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பட் ஐக்கியா பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சில பொருள் தான் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து வெளியே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து ப்ரைஸியாக தான் இருக்கும். அண்ட் ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் அங்கே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபர்னிச்சர்லாம் ரொம்பவே வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐக்கியாவில் வாங்கலாம். பட் பெரிய பெரிய ஃபர்னிச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய பேக் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் டெக்கார் பீசஸ் குட்டி குட்டியாக, நான் இன்னும் எதுவுமே ஓப்பன் கூட பண்ணி நானே பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்போவுமே எது வாங்கிட்டு வந்தாலும் ஓப்பன் பண்ணி பரப்பரன்னு பார்த்துருவேன். பார்க்கவே இல்லை நான். இது ஆக்சுவலாக வேற எடுத்தோம். அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தாரு. இது ஓப்பன் பண்ணவே இல்லை. அழகா இருக்குல்ல. ஸோ இது வந்து செட் ஆஃப் 3 வரும். அண்ட் கீழே இருக்க பாட் வந்து ஒயிட் கலரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஆர்டிஃபிஷியல் தான், பட் ஸ்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பிளான்ஸ்லாம் வந்து நிறைய வைக்கணும்னு ஆசை. பட் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் 2-3 வாங்கி நாங்கள் ட்ரை பண்ணி செத்து போச்சு. ஸோ அதனால் ஆர்டிஃபிஷியலில் வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து மேபி இது எவ்வளோ, ஆக்சுவலாக எம்ஆர்பி 419 போட்டிருக்கு, பட் சேல் ப்ரைஸ் வந்து 299 தான். நாங்கள் முன்னாடி வேறு எடுத்தோம், அது வந்து 199 நினைக்கிறேன். பட் அதை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்னா இது எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து கிச்சனுக்கு வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக கிச்சன் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா தண்ணியை வந்து கையால் தள்ளி விடுற மாதிரி வரும் ஷிங்க் பக்கமாக. ஸோ அதை பார்த்துட்டு என் ஆருயிர் கணவர் வந்து இது வாங்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்த உடனே இது எடுத்துரு அப்படின்னாரு. எனக்கு வாங்கணும்னு தோணவே இல்லை. சரி, அவர் வந்து சொன்னதுனால இது வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது. இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ப்ரைஸ் தெரியல. இதுவும் ஆனால் 199 என்னமோ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் இது 2 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது தான் 2 எடுத்திருந்தேன். இது என்னென்னா இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசர்ஸ். ஸோ இது வந்து நான் ஓப்பன் கூட பண்ணல எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு எல்லோ தான் எடுத்தேன். பார்த்தா எல்லோ வந்து சின்ன சைஸு. ஸோ சின்னது வந்து இருந்தால் நல்லா இருக்காது வார்ட்ரோப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்புறமா ஒன்று க்ரீன் கலர் எடுத்தேன். ஸோ இது ஒரு ப்ரைஸு, இது ஒரு ப்ரைஸுன்னு நினைக்கிறேன். இது வந்து இதுவே ஆக்சுவலாக 399, இது வந்து 499 நினைக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு, பட் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இந்த அளவுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட் மனசே இல்லை எனக்கு. சில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த பக்கம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கும் இது. ஸோ இப்படி வச்சுட்டோன்னா இதில் வந்து இது வேணால் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வார்ட்ரோப்காக தான் வாங்கியிருந்தேன் இதை. ஸோ இதை விட வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும். இது வந்து மீஷோ அமேசான்லேயே கிடைக்கிது. செட் ஆஃப் 6-4 அப்படிலாம். அதை தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக இருக்குன்னு தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். சப்போஸ் இது செட் ஆயிடுச்சுன்னா இதுக்காக திருப்பி ஐக்கியா போகிறது இல்லை. மேபி போகிறப்ப வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சாம்பிளுக்கு 2 வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்குது. ஸோ ஜீன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதில் நம்ம நார்மல் டாப் இல்லை குர்த்தி அதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை இன்னர்ஸ்லாம் கூட வச்சுக்கலாம். இதில் இந்த ஜீன்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது சொன்ன மாதிரி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது 2 வாங்கியிருந்த அடுத்தது இதை ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். நாங்கள் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூமில் வந்து எங்களோட திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அமேசான்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. பட் போக போக எங்கள் டைல்ஸில் வந்து அது ஒட்டவே இல்லை, பிரிய ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி ஒன்று பிச்சு தூக்கி போட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்த உடனே ஓகே, நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 349 தானே, 349. பட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நாங்கள் அமேசானில் வாங்கினது செட் ஆஃப் 2-4. பட் குவாலிட்டி அது வந்து பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். பட் நார்மல் யூஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். பட் லாங் யூஸ்க்கு இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருந்தோம். அண்ட் இது கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கபிள் இது ஏதோ
செவுத்துல ஒட்டிட்டு இதுல வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனால சரி கண்ணை மூடிட்டு வந்து இதை வாங்கியாச்சு. இது நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. இது அது பாத்ரூம்ல இருக்கிறது உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமா இதை மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் நான். அண்ட் இங்க நாங்க எதுவுமே பெருசா ஆணியே அடிக்கல. அதனால இதே மாதிரி இன்னொன்னு வாங்கியிருக்கோம். சப்போஸ் எதனா மாட்டணும் அப்படின்னா வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பேர் ஒன்று வாங்கி வச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி இது தனியாகவும் விற்கிறாங்க. ஸோ இது வாங்கினீங்கன்னா இது கூடயும் ஒரு செட் உங்களுக்கு வருது. ஸோ இது நீங்கள் எது வேணால் மாட்டிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னதுனால தான் நம்பி வாங்கியிருக்கேன். சப்போஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா யார் சொன்னாங்களோ அவங்கள போய் நான் திட்டுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கிச்சன் யூட்டன்சில்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பூன் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 6 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நிறைய ஸ்பூன் இருக்குது. பட் ஸ்டில் இந்த டீ தூள் டப்பாலலாம் போட்டோம் அப்படின்னா ஒன்று ரொம்ப சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன், இல்லை உள்ளே போயிடும். இல்லை அப்படின்னா ரொம்ப பெரிய ஸ்பூன் டப்பாவே மூட முடியாது. அதனால கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து ஸ்பூன் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 299க்கு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக இது 419 போட்டிருக்கு. பட் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 299. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இது நான் வாங்கலை, அவர் தான் வாங்கினாரு. நெக்ஸ்ட் வந்து க்யூட்டாக ஒரு கிளாக் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி கிளாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் டிஜிட்டல் கிளாக் வாங்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி என்னோட டேபிளில் வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் வச்சுருக்கேன். அமேசானில் 250 ரூபாய்க்கு வாங்கினது. அது நல்லா தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் மக்கார் பண்ணுது. அலாம் வந்து பக்கத்துலேயே கால் வச்சு கேட்டால் தான் வந்து கேட்குது அலாம். ஸோ அதனால அதை வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இது வந்து வாங்கினதுக்கப்புறமா இது அலாம்லாம் இருக்குமானே தெரியல எனக்கு. சரி க்யூட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு டேபிளில் ஒரு கிளாக் வேணும் அப்படின்னு நினச்சி தான் இதை வாங்கியிருந்தேன். இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்பேக்டாக டேபிளில் வச்சா வந்து வச்சதே தெரியாது அந்த மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 349. இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக இதில் வந்து 349 போட்டிருக்கு. பட் இதோட ப்ரைஸ் வந்து 250. கிளாக்ஸ் இன்னுமே நிறைய இருந்துச்சு. இன்னும் சின்னதாலாம் இருந்துச்சு. 250க்கு டிஜிட்டல் கிளாக் மாதிரி ஏதோ டைமர் மட்டும் ஒரு கமர்லாம் இருந்துச்சு. பட் டைமர் வைக்கிறது எதுக்குன்னு சொல்லிட்டு கிளாக் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பென்சர் ஒன்று வாங்கியிருந்தோம். நாங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து ஆக்சுவலாக வேறு ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து வச்சுருக்கோம். அந்த பிராண்ட்லேயே வர பாட்டில் வந்து சரியில்லை. இப்படி அமுக்கும் போது சாஞ்சிருது டக்குன்னு. சரி ஒன்று ஸ்டடியாக வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அதை மறந்தே போயாச்சு. அங்கே போய் இதை பார்த்த உடனே ஞாபகம் வந்துருச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 199 நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. இதுதான் ரொம்ப கம்மி. இது பிளாஸ்டிக் தான். ஸோ அதனால இதை வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் டிஸ்பென்சரும் நல்லாவே இருக்குது. இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. பீச் கலர் இருந்தது, அப்புறம் கண்ணாடியிலலாம் இருந்துச்சு, லைக் செராமிக் மெட்டலில் இருந்துச்சு. பட் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. அதனால பாத்ரூம்க்கு இது போதும் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜார் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஜார் வந்து டிமார்ட்லேயே வந்து கிடைக்குது. பட் எனக்கு ப்ரைஸ் அங்கே போனோடனே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 179. டிமார்ட்டுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக பார்த்தா மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால இங்கேயே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து என்னோட சீட்ஸ்லாம் போடுறதுக்காக ஒரு பாட்டில் தேடிட்டே இருந்தேன். இது எப்படி ஓப்பன் பண்ணும்? சீட்ஸ்லாம் போடுறதுக்கு தேடிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. ஸோ இங்கே பார்த்த உடனே வாங்கிட்டேன் ஒன்று. ரொம்ப அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம எப்படி லாக் பண்ணணும்? இப்படி தானே? இது லாக் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. இப்படி டக்குன்னு அடிச்சு இது உடஞ்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நம்ம வந்து இந்த ஊறுகாய் ஜாடி மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதில் பெரிய சைஸஸுமே வந்து இந்த சைஸ் வந்து 179, பெரிய சைஸ் வந்து 199 தான். ஸோ நீங்கள் வந்து பல்காக வாங்குறீங்க கிச்சனுக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நைஃப் ஷார்ப்னர் வந்து ரொம்ப நாளாக வந்து மீஷோ இல்லை அமேசானில் ஏதாவது ஆர்டர் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இதில் நாங்கள் வாங்கின முக்கால்வாசி பொருள் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்த பொருள் தான். சரி அங்கே போனோன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாச்சு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி பார்க்குறேன். ஏன்னா நான் மீஷோ அமேசானில் பார்த்ததுலாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடிக்கடி வந்து கத்தி வந்து மொக்கை ஆகிடுதுங்க. அதுக்காக புது கத்தி வாங்க முடியறதில்ல. இதோட ப்ரைஸ் வந்து 450. இது ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது. அமேசான்லலாம் பார்த்தது வந்து 350 சம்திங் இருந்துச்சு. அதை விட ஒரு 100 ருபீஸ் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்து வந்து க்யூட்டாக எனக்கு வந்து இந்த பூஜை சாமான், அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எதுவுமே ஓப்பன் பண்ணாததுனால அப்படி அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஹோல்டர் தான். பட் நான் என்ன நினச்சேன்னா, கேண்டில்லாம் நம்ம வந்து ஏற்ற மாட்டோம், எப்போயாச்சும் தான் ஏற்றுவோம். அந்த டீ லைட் கேண்டில்ஸ் வந்து பெருசாக நாங்கள் வந்து வாங்க மாட்டோம்.
ஸோ இதில் வந்து விலைக்கு ஏதாவது ஏற்ற முடியுமான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப அழகாக இருந்தது. பட் இதுவுமே வந்து காஸ்ட்லி தான். 250 250, இது 249 ஆக்சுவலாக. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வாங்கலாம்னு நினச்சேன், பட் ரெண்டாக வாங்கினா எங்கேயாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மெட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ செட் ஆஃப் 2 வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயும் இது வந்து ஆக்சுவலி எக்கச்சக்கமாக கொட்டி வச்சுருந்தாங்க, நிறைய இடத்துல இருந்தது, பில் போடுற இடத்துல இருந்தது. நீங்கள் எங்கே போனாலும் இதை நீங்கள் பார்க்கலாம், அப்படி இருந்தது. அண்ட் இதுலேயுமே இன்னொன்று கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். இதில் விலைக்கு ஏற்ற முடியுமான்னு தெரியல, பார்க்குறேன். எப்பயாவது நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பார்த்த உடனே ஷாக் ஆனது வந்து இதுதான். ஸோ எங்கள் வீட்டில் 2 டஸ்ட்பின் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்று வந்து வெட், இன்னொன்று ட்ரை வேஸ்ட். ஸோ அப்படி தான் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறாங்க குப்பை. அதனால 2 டஸ்ட்பின் வச்சுருப்போம். ஒன்று வந்து கொட்டி தட்டியே உடஞ்சி போச்சு. அதனால ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தா இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பிளாக் கலரில், குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்துட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். 99 ருபீஸாம். ஏன்னா இங்கே இருக்கிறதுலையே வந்து இந்த ப்ரைஸ்க்கு இந்த குவாலிட்டி கிடைக்குமான்னு தெரியல எனக்கு. 50 ரூபாய்க்குலாம் இருக்கும் தான் சின்ன டஸ்ட்பின், பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப சூப்பர் குவாலிட்டி. பட் குவாலிட்டி நல்லா இருந்தது, ப்ரைஸும் கம்மியாக இருந்தது அப்படின்றதுனால 2 வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நான் எதுக்கு 2 அப்படின்னு கேட்டேன். திருப்பி இதுக்காகலாம் ஐக்கியா போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி 2 வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஐக்கியா ஆக்சுவலாக ரொம்ப தூரம் இங்கேருந்து. ஒரு நாங்கள் போன அன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக், நாங்கள் போன ரூட்டில் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் வந்து 1 ஹவரில் நாங்கள் வந்து போயிட்டோம். அப்படி இல்லைன்னா 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ போயிட்டு வரதுக்கு கேப் செலவே வந்து 3000 ருபீஸ் ஆகிடும். ஸோ 3000 ருபீஸ் கொடுத்து நம்ம போகிறோம் அப்படின்னா அடிக்கடிலாம் போக முடியாது, எப்போயாச்சும் தான் போக முடியும். அப்படின்றதுனால என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. பட் எல்லாமே வந்து வர்த்தா காசுக்கு அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபர்னிச்சர்லாம் நான் சொன்ன மாதிரி அங்கே நம்ம வாங்குறது வேஸ்ட்டு தான். இதை நம்ம வந்து ஐடியா மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு கார்பெண்டரோ இல்லை அந்த இது என்ன சொல்லுவாங்க, இன்டீரியர் டிசைனர் கிட்டலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களே வந்து பண்ணி தருவாங்க. பெஸ்ட்டு கார்பெண்டர். இப்போ நீங்கள் ஒரு கட்டிலோ இல்லை வேறு ஏதாவது பார்க்குறீங்க, அங்கே இன்ஸ்பிரேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கார்பெண்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கம்மி ப்ரைஸ்க்கு, இதை விட கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணித்தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நாங்கள் ஒன்று பார்த்தோம், ஒரு குட்டி டேபிளில் ஃபுல்லாக மரத்தூள் போட்டு வந்து ஃபில் பண்ணி ஓரத்தில் மட்டும்தான் வுட்டு ஒட்டியிருக்காங்க. அந்த வுட்டு கூட குவாலிட்டியாக என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஃபர்னிச்சர்லாம் அங்கே வாங்குறது வேஸ்ட் தான். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் அங்கே. ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இதை வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து காட்டுறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாத்தோட ப்ரைஸுமே சொல்லிட்டேன். எல்லாமே நாங்கள் வந்து ஓரளவுக்கு கம்மி ப்ரைஸில் தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு சிலது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஒரு சிலது அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி தான் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், வீடு எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.